ரொம்ப 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 வித்தியாசமான ஒரு ஸ்மார்ட் போன் இப்போ நம்ம கையில் இருக்கு. அண்ட் ஏற்கனவே இந்தியாவில் ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான காம்படிஷன்ஸ் வந்து கிடையவே கிடையாது. பட் இந்த ஒரு ஸ்மார்ட் போன் இந்தியாவில் சீக்கிரமாக வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த மொபைல் வித்தியாசமாகவும் இருக்கு, வேற லெவல்லையும் இருக்கு. அப்படி என்ன இருக்குன்றத பார்த்தலாம் வாங்க. Oppo Find N2 ஃபிளிப்ன்றது மேலே இருக்கு. கூடவே இன்னொரு விஷயமும் இருக்கு. இங்க பாருங்க, ஆசல் பிளேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சரி, ஓகே, ஓல ஆரம்பிச்சாவே நமக்கு அது யாருடைய பார்ட்னர்ஷிப்னு தெரியும். அவங்க கூட தான். ஒன்று ப்ளஸ்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ ஓப்பன் பண்ண உடனே பாக்ஸ் உடைய பொசிஷனே பாருங்க, ரொம்ப வித்தியாசமாக வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியே எலிவேட் ஆகி மேலே வந்து நமக்கு மொபைல் ஃபோன் மேலேயே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டேக் த மொபைல் ஃபோன் அவுட். வாவ், திஸ் கலர் லுக்ஸ் ரியல் இன்ட்ரெஸ்டிங் இல்லை? ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் எவ்வளோ பெரிய டிஸ்பிளே இருக்குன்னு பாருங்க. இதை பற்றி இன்னும் அப்புறம் பேசலாம், பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக உள்ள பார்க்கும்போது ஒரு குட்டி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் A to டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனுக்கு கேஸும் இவங்களே பாக்ஸில் தர்றது நல்லா இருக்கு. எப்படா இருக்குன்னா கேஸ் இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும். ஸோ முன்னாடி ஒன்று, முன்னாடி ஒன்று, அதாவது மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு சொல்லி போட்டுக்க வேண்டியது தான். அண்ட் இதுக்குள்ள ஒரு சில புக்லெட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் மிகப்பெரிய அட்டென்ஷன் எங்கே தெரியுமா? இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளேங்க. ரொம்ப பெரிய டிஸ்பிளே. இன்ஃபேக்ட் ஒரு காலத்துலலாம் இந்த அளவுக்கு தான் நம்ம ஃபோனில் டிஸ்பிளேவே இருந்துச்சு. பட் இதுதான் இப்போ செகண்டரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குன்னு பாருங்க. பட் ரொம்ப சின்னதும் கிடையாது. நம்ம சாம்சங்குடைய ஃபிளிப் ஃபோன்லாம் பார்த்துருப்போம், ஓரளவுக்கு சின்னதாக ஒரு டிஸ்பிளே இருக்கும். யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க அப்படிலாம் இல்லை, நாங்கள் உங்களுக்கு தர்ற வரைக்கும் தரோம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் மாற்றினீங்கன்னா ஃபோட்டோவோ போர்ட்ரேட்டோ வீடியோ எடுக்கிறது இருந்தாலும் இதில் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதருடைய நோட்டிஃபிகேஷன், சின்ன சின்ன டைமரிங்கு, அதாவது நீங்கள் வைக்கக்கூடிய விஜெட்ஸ்லேருந்து ஏதாச்சும் ஷார்ட்கட்லாம் இருந்துச்சுன்னா கூட இந்த சின்ன டிஸ்பிளேவை யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா தான் செம்ம வால்பேப்பருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வால்பேப்பர். அதுக்காகவே அடிக்கடி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நேச்சுரலான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு வால்பேப்பர், சரிங்களா? ஸோ மெயினான விஷயத்துக்கு வருவோம். இதுதான் மெயின் டிஸ்பிளே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.8 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 1600 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல பெரிய டிஸ்பிளேவா இருக்கு. கையில் பிடிக்கிறதுக்கும் வந்து பரவாயில்லையா இருக்கு. அதாவது டிஸ்பிளேடைய சைஸை பொறுத்து சொல்றேன், கையில் பிடிக்கிறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கு. ஆனால் இந்த டிஸ்பிளேல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்சங்குடைய ஃபிளிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் அந்த க்ரீஸ் வந்து நல்லாவே வந்து தெரியும். பட் இதில் அந்த க்ரீஸ் வந்து இருக்குன்ற அளவுக்கு தெரிஞ்சாலுமே நீங்க கை வச்சாதான் அதிகமாக நோட்டீஸ் ஆகுது. ஸோ க்ரீஸை இவங்க எலிமினேட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல வேலை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்பொழுதும் அந்த க்ரீஸ் வந்து சாம்சங்கில் தெரிஞ்சதை விட 60% கம்மியாக தான் வந்து தெரியுது அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் அந்த அளவுக்கு வந்து இந்த க்ரீஸில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. க்ரீஸில் மட்டும் கிடையாது, இந்த ஹிஞ்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கம்ப்ளீட்லி வந்து க்ளோஸ் ஆகிடுது. க்ளோஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சென்டரில் கேப்பே இல்லாத அளவுக்கான ஒரு ஹிஞ்சஸ் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. குட். இந்த மாதிரி தான் ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன்ஸ் வந்து போக போக வந்து இம்ப்ரவைஸ் ஆகும்னு சொல்லி நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி கெஸ் பண்ணியிருந்தோம். அது இப்போ தான் வந்து ப்ராக்டிக்கலி வந்து பாசிபிள் ஆயிருக்கு. அண்ட் இந்த மொபைல் சீக்கிரமா இந்தியாலையும் வரும் அப்படின்றத நானும் எதிர்பார்க்குறேன். ஆனால் டிஸ்பிளேல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது சாம்சங்குடைய டிஸ்பிளே அளவுக்கான குவாலிட்டி வந்து இல்லை. ஜென்ரலி ஓப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன்லாம் நல்ல AMOLED டிஸ்பிளே தான் வந்து இருக்கும். பட் இதில் பார்க்கும்போது எனக்கு கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பஞ்சி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜி, அந்த ஃபோல்டிங் டெக்னாலஜியை வந்து அவங்க யூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட். நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்காக அந்த சின்ன ஒரு பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேவை விட கொஞ்சம் மேலே இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. ஒரு ஃபோல்டிங்கில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகுதா, ஃபோன் பார்க்காத வரைக்கும் சரி, ரிட்டர்ன் அனுப்பணும், வேணாம் டவுட், சரி வச்சுக்கலாம். ஓகே. ஆனால் சாம்சங்கில் இருந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ராங் கிடையாது. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. அதே போல் நீங்கள் நிற்க வச்சுட்டு 1 2 3 அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு 360 டிகிரி எல்லா ஆங்கிள்லையுமே வர்றது கிடையாது. அதே போல் 1 2 3 4 5 பரவாயில்ல. ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபோல்ட் ஆகும்போது ஓரளவுக்கு எல்லா ஆங்கிள்லையுமே மேக்ஸிமம் தாக்கு பிடிக்குது, ஒரு 30 டிகிரி வரைக்கும். பட் ரியர் சைடில் போகும்போது ஒரு 50% வரைக்கும் தான் அந்த தாக்கு பிடிக்குது. அதுக்கு மேலே வந்து நிற்கல, டப்புன்னு விழுந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோனை பாக்கெட்டில் வச்சு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அண்ட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 185 190 கிராம்ஸ் வரைக்கும் வருது. யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் கேமராவில் நீங்கள் எடுக்கக்கூடிய வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேலேயே வந்து சூப்பராக வந்து என்ன எடுக்கிறோன்றதை பார்த்தே வந்து எடுக்க முடியுது. இதை நம்ம பல இடங்களில் யூஸ் பண்ணலாம், பல விதமாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த கேமராவுடைய குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. ஆனால் உள்ள செல்ஃபி கேமரான்னு ஒரு கேமரா இருக்குது, அது ஜஸ்ட் இருக்குன்றதை வேணால் தெரிஞ்சுக்கலாம், அந்த அளவுக்குலாம் கிடையாது.
பெர்ஃபார்மன்ஸ்க்காக இதுல MediaTek உடைய 9000 plus Dimensity 9000 plus அப்படினு சொல்லக்கூடிய சிப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. Mali G710 அப்படினு சொல்லக்கூடிய GPU வந்திருக்கு. அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல நமக்கு Android 13 கொடுத்திருக்காங்க, ColorOS 13 இருக்குங்க. சோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் இதுல ஓரளவுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே. ஏன்னா ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன்ல ஜெனரலி அவங்க எந்த அளவுக்கான விஷயங்கள் கொடுத்தாலுமே நிறைய விதமான விஷயங்கள்ல காம்ப்ரமைஸும் பண்ண வேண்டியது இருக்கும். சோ இதுலயும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நாங்க யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருந்தது. அவ்வளவு வேணா சொல்லலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபோக்கஸ் எல்லாமே எங்க இருக்கு? இங்க இருக்கு. Oppo உடைய ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன் சீக்கிரமாவே மார்க்கெட்ல வரப்போகுது. சப்போஸ் நீங்க அதற்கு முன்னாடியே மத்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன்ஸை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா Samsung உடைய Z Fold இருக்கட்டும் இல்ல Z Flip இருக்கட்டும் இதுல என்ன வேரியன்ட் வந்து இப்ப அவைலபிள் இருக்கோ நான் இங்க வந்து ப்ராடக்ட் டேக்கிங் செக்ஷன்ல போட்டுருப்பேன். நீங்க தாராளமா அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே மார்க்கெட்ல அவங்க 2-3 வருஷமா ஃபோல்டிங் ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. சோ நீங்க அதை பார்த்துட்டு இந்த Oppo ஸ்மார்ட் போனை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியர் பிக்சர் வந்து கிடைக்கும். வாங்கலாமா வேணாமா என்ன ஏதுன்றது எல்லாமே. சோ செக் பண்ணி பாருங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல இதுல Bluetooth 5.3 கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு Wi-Fi 6 இருக்கு and 4300 mAh கான பேட்டரி இருக்கு. 44 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த மொபைல் சீக்கிரமாவே இந்தியால லான்ச் ஆகணும் அப்படினா நானும் எதிர்பார்க்கறேன். ஏன்னா இப்போதைக்கு இந்தியால காம்படிஷனே இல்லாம Samsung மட்டும் தான் Fold Flip எல்லாம் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. சோ Oppo நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா Fold ஒன்னு யூஸ் பண்ணி பார்த்திருக்கோம். நீங்களும் அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. and Flip இந்த வாட்டி நான் டெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு வழியா வந்து யூஸ் பண்ணியும் பார்த்தாச்சு. ஒரு நல்ல Flip வந்து கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ப்ளேவா இருக்கட்டும் அந்த டிஸ்ப்ளேயோட யூசேஜா இருக்கட்டும் அதுவும் நல்லா இருக்கு. அண்ட் இந்த அளவுக்கான ஒரு பெரிய டிஸ்ப்ளே இருக்கும்போது நமக்கு அந்த ஃபோல்டிங்கான விஷயங்கள் அப்படின்றது நிறைய டைம்ல நம்ம நிறைய இடங்கள்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் வந்து இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஆப் உடைய சப்போர்ட் இல்ல, அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய டைம் நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்றது ஷார்ட்ஸ்ல ஸ்க்ரோல் பண்றதெல்லாம் இந்த சின்ன டிஸ்ப்ளேலயும் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அருமா யூஸே இல்லாமல் வந்துடும். ஃபோல்டுக்கான உண்மையான மதிப்பே இருக்காது. ஸோ அது இருக்கு. அண்ட் கால் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஒருவேளை க்ளோஸில் இருக்கும்போது கால் வந்தாலுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் வந்து வரும். நீங்கள் இதே ஸ்வைப் பண்ணி அழகாக வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இதில் அட்டன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து போயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் ஃபைன் டியூனிங்லாம் வந்து நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. பட் ஒரு ஃபோல்டாக மட்டும் இந்த மொபைல் ஃபோனை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனை வந்து Oppo வந்து செய்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த ஹிஞ்சஸ் எல்லாம் வந்து தெரியாத அளவுக்கான ஒரு ஃபோல்டு இருக்கு. அதாவது வந்து ஃபிளிப் பண்ண பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நல்ல ஒரு மெலிஸாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சேஃப்டியாகவும் இருக்கு. இன்ச்சஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம், பட் ஸ்டில் நல்லா இருக்கு. அண்ட் இந்த க்ரீஸே தெரியாத அளவுக்கான ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் ரெவல்யூஷன் அப்படின்றது மேபி இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுமான்றதை பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. அண்ட் குறிப்பாக இந்தியாவில் கம்மி விலையில் ஒரு 25,000-30,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனை ஃபர்ஸ்ட் யார் லான்ச் பண்ணுவாங்க சீக்கிரமாக நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் அது எந்த பிராண்டுன்றதை சொல்லுங்கள். நானும் ஒருத்தரை நினச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம் யார் லான்ச் பண்ணுறாங்க.